நான் வந்து 3 வருஷம் எழுதுறேன் அப்படின்னா, என் கூட படித்த என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பாங்க. டிகிரி முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். நான் இன்னமும் நீட் கிளியர் பண்ணாமல் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல, அந்த சிக்கலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாணவர்களை தள்ளுறோம். பணம் ரீதியாகவும் சரி, இங்கே மக்களை வந்து உணர்வு ரீதியாக, மத ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. நம்ம திமுகவோட கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கக்கூடாது, விரும்புகிற மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். வணக்கம். அரியலூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அனிதா தான். இந்த அனிதாவின் தற்கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ இதை குறித்து அவர்களுடைய அண்ணன், அனிதாவின் அண்ணன், சமூக செயல்பாட்டாளர் மணிரத்னம் அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் நண்பர். வணக்கம். இப்போ வந்து நான் டைரக்டாக விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு? இதை பற்றி சில கருத்துக்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லாரும் நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி ரூலிங்கில் இருந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போ தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபம் ஊழல், அது மாதிரி நிறையா மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாணவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டாங்க. குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து சீட்டு வாங்குறது, அது மாதிரி பணம் கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாமல் போனது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துச்சு. வியாபம் ஊழல்லாம் அதில் வந்தது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதை நம்ம கர்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக தனியார் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, ஸோ தனியார் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ கூட்டணியில் இருந்தது வந்து திமுக. எல்லாருமே இதை மட்டுமே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, காங்கிரஸ் வந்து கொண்டு வந்துச்சு, திமுக கூட்டணியில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் காங்கிரஸ் கொண்டு வராங்க, திமுக கூட்டணியில் இருந்துச்சு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவோட கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கக்கூடாது, விரும்புகிற மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாநில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு விஷயத்தோட தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் அப்போ நிறைவேற்றப்படலை. சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு இல்லை நீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நீட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. பட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2014 இப்போ இருக்கிற என்டிஏ கவர்மெண்ட், மோடி அவர்களோட தலைமையிலான அரசு வந்து ஆட்சிக்கு வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க அதே விஷயத்த கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா, எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு வேணும்னு சொன்ன அந்த 3 பேர் கொண்ட ஒரு பெஞ்சஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வேணும்னு சொன்ன ஒரு நீதிபதியோட தலைமையில் அடுத்து ஒரு ரிவிஷன் பெஞ்சு போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஓகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் நீட்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வலிஞ்சு திணிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி. அப்பயும் மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கு வாங்கியிருந்தாங்க. என்ன சொல்லி விலக்கு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வேரி ஆகுது, 2016 இது விஷயம் நடக்குது, 2016 சிலபஸ் வேரி ஆகுது, அதனால் எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு வருஷம் விலக்கு கொடுக்குறாங்க. பட் அதே 2017 இங்கே நீட்டு திணிக்கப்படுது. அதே அவங்க என்ன காரணத்துக்காக நீட்டு விலக்கு நம்ம வாங்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு 2017 இங்கே நீட்டை திணிக்கிறாங்க. சிலபஸ் எதுவுமே மாற கிடையாது. ஏன்னா 2016 அனிதா படித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர், மேல்நிலை 1ஆம் ஆண்டு, அதோட தொடர்ச்சி தான் மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12ஆம்ங்கிறது. பட் சிலபஸ் மாறவே இல்லை. பட் நீங்கள் நீட்டை இங்கே வந்து கம்பல்சரியாக திணிச்சாங்க பிஜேபி. அதை தடுக்க தவறுனது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எடப்பாடி அவர்களோட தலைமையில் இருந்த அதிமுக அரசு. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டை திணிச்சது பிஜேபி, அதை இங்கே அனுமதிச்சது, தடுக்க தவறுனது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அதிமுக அரசு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீட்டு இங்கே யார் திணிச்சாங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். வீணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் வந்து நீட்டை வந்து அவங்க ஆதரிக்கிறவங்க அவங்க ஆனால் வந்து பழியை வந்து போடுறது திமுக மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேள்வியை கேட்டேன்னா இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. அதனால தான் வந்து இந்த கேள்வி. இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்து வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நீட் எக்ஸாம்னால. இப்போ அவங்களோட நிலை என்ன? அதுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாங்க? நீட் தேர்வால் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இறந்துருக்காங்க. அதையும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல், அது வந்து நம்ம இறந்தவர்கள் மட்டும்தான் நம்ம
கணக்கில் எடுத்துக்கிறோம். பட் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை படிப்பு தொலைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீட் தேர்வுக்கு வந்து முதல் முறையிலே யாருமே தேர்ச்சி பெற்ற முடியாது. ஓகேங்களா, அதுக்கு ரிப்பீட்டர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் 5 வருஷம்லாம் எழுதுறவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என் கூட நான் வந்து 3 வருஷம் எழுதுறேன் அப்படின்னா என் கூட படித்த என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பாங்க. டிகிரி முடிச்சு அவன் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். நான் இன்னமும் நீட் கிளியர் பண்ணாமல் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல, அந்த சிக்கலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாணவர்களை தள்ளுறோம். ஓகேங்களா, இல்லை எல்லாரும் தானே எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து லெவல் பிளேயிங்கிறது சமமானதே கிடையாது நீட்டை பொறுத்தவரை. ஒரு 17 வயசு குழந்தைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் கூட எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே +2 எக்ஸாம் எழுதினாங்க. ஓகே, நாங்கள் 2 பேரும், நானும் படித்தேன் அவனும் படித்தான், அவனும் எழுதினான். ஓகே, எங்கள் 2 பேருக்கு ஒரே மாதிரியான ஸ்கூல் எஜுகேஷன் கிடச்சிது. ஓகே, அதில் எனக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு சீட் கிடச்சுன்னா என்னால் மாற்றிக்கிட்டு போயிட முடியும். பட் ஆனால் நான் 2-3 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ச்சியாக படித்து எழுதிட்டே இருந்தேன்னா என் மனசை என்னால் கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது. அப்போ நான் மாற்றிக்கணும்னு நினச்சாலும் எங்கடா போகிறது, எனக்கு 4 வருஷம் பின்னாடி என் கூட வந்தவங்க என் கூட படிப்பாங்க, என் கூட படித்தவங்க எல்லாமே படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு உளவியல் சிக்கல் இருக்குல்ல, அதுதான் வந்து மாணவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக்குது. அது நம்ம வெளியே யாருக்கும் அது தெரியல. அந்த மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற எல்லாருக்குமே சீட்டு கிடைக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் எழுதுகிற 1.5 லட்சம் பேர் 1 லட்சம் பேருக்கு சீட்டு கிடைக்க போகிறது, இருக்கிறது 10,000 சீட்டு தான். மீதி இருக்கிற 90,000 மாணவர்களோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அந்த மாணவர்கள் நேராக போய் கேட்டால் தான் நமக்கு தெரியும். அதே போல இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 30 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிஜேபி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்லை, நம்ம அனிதா வந்து பார்த்திங்கன்னா முதலாக தெருவில் இறங்கி போராடினாங்க, சட்ட போராட்டம் பண்ணாங்க, அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து முறையிட்டாங்க. அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சிஎம் வந்து எங்களை சந்திக்கிறது கூட அவர் அப்போ விரும்பலை. நாங்கள் போய் கேட்குறோம், அவர் எங்களை சந்திக்கிறது கூட தயாராக இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு நபர்கள் அனிதா இறந்ததுக்கப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து எங்களை பார்த்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. குறிப்பாக 2 கட்சி, ஒன்று பிஜேபி, இன்னொன்று பாமக. இவங்க 2 பேரும் தான் எங்களை நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில். அது மீதி எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு விதத்தில் வந்திருப்பாங்க, வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. ஓகேங்களா, அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளுமே நடந்துச்சு. பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு மாணவர்கள் இறப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேரில் போய் நின்று ஆறுதல் சொல்லியோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டோ இருந்து பார்த்தே கிடையாது. ஆனால் நம்ம டிஎம்கே சார்பாக எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். அவங்க குடும்பத்துக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கும், நீட்லேருந்து விலக்குவாங்க அப்படின்ற உறுதிமொழியும் கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். அதே இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி போயிட்டு இதை மாதிரி எல்லாத்துக்குமே கூட நிற்கிறதுனால அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் மாணவர்கள் இறந்து போகிறாங்க, அந்த லைன் வெயிட்டுக்காக இறந்து போகிறாங்கன்ட்டு அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணாங்க அந்த விஷயத்துலேயே. ஸோ ஒருத்தவங்க போய் ஆமாம், ஒருத்தவங்க பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பங்களை சந்திக்கிறத கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. அவரை எப்படி இப்போ அவருக்கு தென்னமரமான மனநிலை உருவாக்கும். நம்ம தான் வந்து குழந்தைங்க சாவறதை வந்து ஊக்குவிக்கிறோங்கிற மாதிரி ஒருத்தவங்க அரசியலுக்காகவே பேசினாலும் அவரும் மனிதர் தானே, அவருக்குள்ள என்ன மாதிரியான ஒரு சூழல் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுகிறவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. பிஜேபி ஒரு நாளும் மாணவர்கள் இறப்புகிறத பற்றியோ இந்த மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்படுறத பற்றியோ கவலைப்பட்டதா எந்த இடத்துலையுமே கிடையாது. இப்போ வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தமிழ்நாடு இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? நீட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அனிதா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் உருவாக்குனாங்க. கண்டிப்பா, ஏன்னா இப்போ நீட் தேர்வின் சின்னம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் நினைவு வர்றது அனிதா தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, குறைந்தது 1000 பேருமா சொல்லியிருப்பாங்க. என்ன தெருவில் வந்து போராட கொண்டு வந்தது அனிதா தான். ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, என் வீட்டில் என் தங்கச்சி என் பக்கத்து வீட்டு பொண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு கிடந்தது. தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதிகளை கடந்து அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து போராடினது வந்து பார்த்தீங்கன்னா நீட் அனிதாவுக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது. பட் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏடிஎம்கே கூட நாங்கள் நீட் எதிர்க்கிறோன்னு சும்மா பேருக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் நாங்கள் எதிர்ப்போம், நாங்கள் வந்தால் கண்டிப்பாக நீட்லேருந்து விலக்கு வாங்கி கொடுப்போம், அதற்கான முயற்சிகள் எல்லாத்தையும் முழு முயற்சியாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கும் வந்தாங்க. வந்துட்டு சட்ட ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு லெஜிஸ்லேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு எதிரான சட்ட முயற்சி ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்க. ஆளுநர் கிடப்பில் போட்டிருந்தார். அவருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட அது பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீட்டை எதிர்த்து நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ 2 விதத்துலையுமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு இந்தியான்ற ஒரு நாட்டில் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஸோ மாநில அரசாக என்ன பண்ணணும்,
நம்ம சட்ட ரீதியாகவும் சரி லெஜிஸ்லேச்சர் ரீதியாகவும் சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கனண்டுக்கிட்டே இருக்குது. அதை வந்து அணையாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அரசு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ அது பண்ணிகிட்டு இருக்கு. இதுலேயும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வந்து சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து கருப்பு கொடி ஏற்றணும், எதுக்காக அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி எல்லா விதத்திலும் போராடி பார்ப்பாங்க. அதுலேயும் நடக்கலை அப்படின்னா நம்ம மேலே திணிக்கப்பட்ட இந்த நீட்டை எதிர்த்து விலக்கு வாங்குறதுக்காக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை நடத்தியாவது நீட் விலக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீட்டுங்கிற தேர்வு மாதிரி அடுத்தடுத்து இந்த மருத்துவத்துறைக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் வச்சிருக்காங்களா? ஏன்னா நீட்டுங்கிறதே ஒரு, ஏன்னா குழந்தைகள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணாதான் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற பட்சத்துல பிஜேபி வந்து இதுக்காக அடுத்தடுத்து ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா? அதான் பிஜேபியோட திட்டமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க யாரும் படித்து வந்துடக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஃபில்டரிங் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுழைவுத் தேர்வுகள் அப்படிங்கிறதுலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் முதல்ல மருத்துவத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் துணை மருத்துவ படிப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியூட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் கொண்டு இருந்துகிட்ருக்கு. அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ்க்குமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற புதிய கல்விக் கொள்கை. அதுக்காக தான் மும்மொழி கொள்கையெல்லாம் படிக்கணும். ஆரம்ப காலத்தில் நீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இல்லை, ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கே பெரும் போராட்டம் பண்ணி தான் தமிழில் கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மாணவர்கள் படிக்க வரதை என்ன நம்ம இருமொழி கொள்கை தான் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம மாணவர்கள் படிக்க வரதை தடுக்கிறதுக்கான வேலைகளை அவங்க ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான பெரிய அஜெண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி. இப்போ கூட ரீசெண்டாக மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் 1 மந்த்துக்குள்ளே அப்படின்லாம் சர்க்குலேஷன் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைகளை அவர்கள் தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு மருத்துவ எம்பிபிஎஸ்க்கு மட்டும் கொண்டு வந்தாங்க. இப்போ பாராமெடிசன்ஸுக்குமே கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. பாராமெடிசன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட்னு ஒரு இன்னொரு. ஆமாம், இப்போ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க நம்ம இதை கிளியர் பண்ணி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு எக்ஸிட் என்ட்ரன்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்மளை அதுவுமே கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிறது தானே போகிறோம். 5 வருஷம் நான் இப்போ நீட் எக்ஸாம் எழுதினாலுமே எனக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் நீங்கள் வந்து டாக்டர்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போகிறதில்ல. 5 வருஷம் நான் படிக்க தான் போகிறேன். ஏற்கனவே நான் 12 வருஷம் படித்து என்னுடைய தகுதியை நிரூபிச்சிட்டேன். ஓகேங்களா? ஆமாம், தகுதியை நிரூபிச்சிட்டேன். நீ 5 வருஷம் நான் மெடிக்கல் தான் படிக்க போகிறேன். நீ அங்கே சிலபஸை கரெக்டாக வை, அங்கே தகுதியான மருத்துவர்களை கொண்டு வரணும், திறமையான மாணவர்களை கொண்டு வரணும்னா நீ சில இதில் நேஷனல் லெவலில் தான் இருக்குது கரிக்குலம். எம்பிபிஎஸ் கரிக்குலம் நேஷனல் லெவல். ஸோ அந்த நேஷனல் லெவல் கரிக்குலம் வந்து நீ தான் நடத்த போகிற, நீ தான் அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிற, நீ தான் அதை திருத்த போகிற. அது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஸோ அப்போ மெடிசன்ஸில் பண்ணிக்கலாம்ல, உங்களுக்கு குவாலிட்டியான எக்ஸாம் டாக்டரும் கிடைச்சிருவாங்கல்ல. நீங்கள் எதுக்கு இடையில தேவையில்லாமல் நீட் மாதிரியான அடுக்கடுக்கான நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வரீங்க அப்படின்னா, இங்கே பட்டியலின மக்களும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி படித்து அவங்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாது. அப்படி இப்போ தான் நம்மளாம் அடுத்தடுத்த முதல் தலைமுறையாக படிக்க வந்திருக்கோம். ஸோ இவர்களை நம்ம காலமாக படிக்காமலே வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவங்கள படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ டைரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நீட்டு இப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி தான் அவங்கள சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர்கள்ட்ட நிறைய பேக்கப் பிளான்ஸ் இருக்குது. நம்ம கல்வி கற்கக்கூடாதுங்கிறதுக்கான கியூட் மாதிரி நீட் மாதிரியான தொடர்ச்சியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து இந்த தொகுதி வரையறை, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தொகுதி வரையறை அப்படிங்கிறதுலாம் நீட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கிடையாது. தொகுதி மறைவரையறைங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு செயல் தான். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது, நம்ம அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா திறம்பட செயல்படுத்தின மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத்தில் இருக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்கள், அப்புறம் பஞ்சாப் முதற்கொண்டு இந்த மாதிரியான ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் வந்து கல்வி அறிவில் சிறந்து இருக்கிற மாநிலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறது போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஏன் நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள்ன்ற மாதிரிலாம் நம்ம அந்த குடும்ப கட்டுப்பாடு தான் நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்மள்ட்ட மக்கள் தொகை குறைஞ்சிடுச்சு. ஆனால் நார்த்தில் இருக்கிற ஊபி, பீகார், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை விகிதம் வந்து குறையவே கிடையாது, எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ஸ்டேட் வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வரமாட்டேங்குது. ஸோ அப்போ சதர்ன் ஸ்டேட்டோட
ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் அவங்க நினச்சதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேரான டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லி கேட்குறோம். இப்போ நம்ம வந்து நீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்ற சொல்லி கேட்டுட்ருக்கோம். அங்கே நம்ம எம்பிக்களோட குரல் ஓங்கி ஒலிக்கணும், நமக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சட்டத்தை வந்து அங்கே கொண்டு வந்து நம்ம நிலைநிறுத்திக்க முடியும். ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் பாஸ் பண்ணுது, இப்போ நீட்டு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம எதிர்க்கவே முடியாது. ஸோ நமக்கு என்ன தான் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டாலும் கூட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீட்டுங்கிறதுல நம்ம விலக்கு வாங்கவும் முடியாது. புதுசாக அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் கொண்டுகிட்டே வருவான். ஸோ இது ஒட்டுமொத்த மாநில உரிமைகளையும் பறித்து நமக்கான ஒரு இடத்துல கூட நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்காது. ஆமாம், ஏன்னா நம்ம இந்த பார்லிமெண்ட் சிஸ்டம்குள்ளே தான் இருக்கும். எது நடந்தாலும் பார்லிமெண்ட் சிஸ்டம் வழியாக தான் நடக்கும். ஸோ நம்மளுடைய எதிர்ப்புகளை காட்டுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது மூலமாக தான் நடக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே முடக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதி வரையறைங்கிறது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் டெலிமிட்டேஷன் வேணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நிஜமாக அதை நம்ம வரவேற்கணும். கட்சிகளை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி விஷயத்தில். அப்போ தான் நம்ம நீட் மாதிரியான இருக்கட்டும், மற்ற மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம தடுத்து நிறுத்திக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிதான், நம்ம இப்போ பார்லிமெண்ட்டை பற்றி பேசும்போது ஞாபகம் வருது. பார்லிமெண்ட்டில் நீட்டை கொண்டு வராங்க இல்லையா, நீட்டை கொண்டு வரும்போது இங்கே இருக்கிற டிஎம்கே அவரோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே நீட்டை எதிர்த்து வாக்களித்தாங்க. ஆனால் அப்போ ஆட்சியில் இருந்த இங்கே இந்த ஏடிஎம்கே என்ன தரமா பண்ணாங்க, அவங்க நீட்டை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீட்டை எதிர்த்து அவங்க வாக்களிக்காமல் வெளிநடப்பு செஞ்சாங்க. அவங்க நீட்டை எதிர்த்து வாக்களிப்பு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அப்போவே நீட்டு வந்திருக்காது, அனிதா இறந்திருக்க மாட்டாங்க, நம்மளோட மாநில உரிமைகளை நம்ம இழந்திருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது ஓரளவு ஈஸி. ஓகேங்களா, அவங்க உள்ள விட்டுட்டு உள்ள வந்த ஒரு விஷயத்த நம்ம அந்த இங்கே இருக்கிற பார்லிமெண்ட் சிஸ்டம் ப்ரொசீஜர் மூலமாக தான் நம்ம நீக்க முடியும். ஓகேங்களா, உள்ளே விட்டுட்டு இப்போ நீங்கள் திமுகவை பார்த்து நீங்கள் நீட்டை விலக்கு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு சுத்தமாக அருகதையற்றவர்கள் தான் அதை கேட்குறாங்க. முக்கியமாக ஏடிஎம்கேவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, மற்றவங்களும் சரி, அந்த மாதிரி நீட்டை பற்றி கேட்கறதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. ஏன் பிஜேபி வரக்கூடாதுன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? அதை தாண்டியும் சில பேர் வந்து ஆதரவாக இருக்காங்க. அதுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சில பேர் ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பணம் ரீதியாகவும் சரி, இங்கே மக்களை வந்து உணர்வு ரீதியாக மத ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா போலரைசேஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா, இங்கே நாங்கள் வந்து கால் ஊன்றிட்டோம், எங்களுக்கான பேஸ் இங்கே இருக்குது, நாங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேங்கிற குதிரை மேலே ஏறிக்கிட்டு அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 27 சீட்டு வாங்கியிருக்காங்க. அதற்கான கொஞ்சம் கூட ஒர்த் இல்லாத ஒரு கட்சி 27 சீட்டு வாங்கி இங்கே போட்டி போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் எங்களோட இருப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. உண்மையாலுமே பெரும்பான்மையான மக்கள் 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. ஈவன் ஏடிஎம்கே பார்ட்டி கேடர்ஸ் கூட அப்படி தான் யோசிக்கிறாங்க. அவங்க இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் நம்ம நிதிஷ்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் சிஎம்மாக இருந்து அவர் அனுப்பிச்சிட்டாங்க. அதே தான் இங்கே ஏடிஎம்கேவுக்கும் நடக்கும். அது ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். பட் இவங்க ஏடிஎம்கே வச்சு இங்கே இவங்களோட இருப்பு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏடிஎம்கேவை காப்பாற்றணும்னு நினச்சாலும் சரி, தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நினச்சாலும் சரி, இங்கே பிஜேபிக்கு துளி கூட ரெப்ரசன்டேஷன் இருக்கவே கூடாது நம்ம சட்டமன்றத்தில். ஸோ அதற்கான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சு வாக்களிச்சுப்பாங்க. இங்கே கண்டிப்பாக வெறும் நீட்டு இது மட்டும் கிடையாது. அவர்கள் வந்து நம்ம சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், நீதி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் எழுதி அந்த கான்ஸ்டியூஷனே சிதைக்கிற வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இல்லை. அந்த டைமில் மெஜாரிட்டி கிடச்சிருந்துச்சுன்னா அவர்கள் அந்த வேலையை இந்நேரம் பாதி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கான வேலைகளை எந்த அளவுக்கு பண்ணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட மாநில உரிமைகள், இங்கே இருக்க மனித உரிமைகள் பேசிக்காக இருக்குல்ல, அதையே சிதைக்கிற வேலைகளை பிஜேபி பண்ணுது. பிஜேபி மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சி. அது தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெரிஞ்சிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேவில் இருக்க கேடர்ஸும் அதை கண்டிப்பாக உணர்ந்து வாக்களிப்பாங்க. கண்டிப்பாக பிஜேபி இந்த எலெக்ஷனோட விரட்டி அடிக்கப்படும். இனிமேல்
நம்ம சட்டமன்றத்தில் பிஜேபி கூட ரெப்ரஸன்டேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோட விருப்பம். மக்களும் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, உறுதியா வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, எல்லாம் ஓகே. வேற யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உண்மையுமே நல்ல கொஸ்டின் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக யார் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறாங்க, யார் மக்களை போய் சந்தித்து பேசுகிறாங்க, இவ்வளோ நாள் யார் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு சொல்லி பாராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க டிஎம்கேவோட தலைவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஸோ நமக்குடைய குறைந்தபட்ச பாதுகாப்பையாவது இங்கே யார் உறுதி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்னா டிஎம்கே. ஸோ நான் டிஎம்கே தான் வாக்களிப்பேன். ஸோ தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக திமுகவை தான் வாக்களிப்பாங்க. எனவே இப்போ மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. மிக்க நன்றி தோழர். ஓகே. மண்ணை நாமே காப்போம். ஜீரோ பிஜேபி, இது மக்களின் தீர்ப்பு.